ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். பிள்ளையாரை நினைத்து கொண்டு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறை சொல்லிடுங்க. இது உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி நன்மைகள் நடக்கும். நடக்காமல் தள்ளி தள்ளி போன அனைத்து விஷயங்களையும் நடக்க வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ரொம்பவே பயன்படக்கூடிய மந்திரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் பின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். பெரியவார்கள் மடத்தில் அமர்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தார். அந்த நேரம் அப்போது ஒரு சிறியவர் அங்கிடம் வருகிறார். அதாவது 15 வயதான ஒரு சிறுவன் பெரியவாவை பார்த்து காத்திருக்கிறார். அதை அடுத்து ஒவ்வொரு பக்தராக ஆசி வழங்கி சென்ற போது பெரியவா பக்கத்தில் செல்கிறார். பெரியவா பக்கத்தில் போய் சென்று அந்த சிறியவர், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பக்தன் கூறிய சின்ன பையன் கூறிய விஷயம் என்ன தெரியுமோ? பெரியவா, எங்க அப்பா அம்மாவும் அதிகமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்க குடும்பத்துக்குள்ள எங்க அப்பா அம்மா சண்டைனால எங்களுக்குள்ள, அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. எங்க அப்பா அம்மா சண்டை போடுறதுனால என்னால ஒழுங்கா படிக்க முடியல. எங்க வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறதுனால பணம் சேரவே மாட்டேங்குது பெரியவா. தினம் தினம் எங்க முன்னாடியே அவங்க கஷ்டப்படுறது புலம்புறதை பார்க்கும்போது என் மனசு உடையுது பெரியவா அப்படின்னு அந்த சிறு வயதிலேயே தன்னுடைய பெற்றோர்கள் படக்கூடிய கஷ்டத்தை வெளியே வந்து சொல்றான் அந்த சிறு பையன். அப்போது பெரியவா சொல்றா, நீ கவலைப்படாதப்பா, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கு. நீ வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லு. அதுவும் விநாயகரை நினைச்சுக்கிட்டு நீ சொல்லு. பிள்ளையாரப்பா உன்னை பார்த்துப்பா. உன் பக்கத்துல இருக்கக்கூட கோவிலுக்கு போயிட்டு உன்னால சொல்ல முடிஞ்சா கூட சொல்லு, தப்பு இல்லை. உன்னோட இஷ்டம் தான். உனக்கு வீட்டுல இருந்து சொல்ல முடியும்னா வீட்டுல இருந்தே சொல்லிடு. இல்ல நான் கோவிலுக்கு போனாதான் மன நிம்மதியா இருக்கும், கோவில போய் சொன்னாதான் எனக்கு அதனுடைய அன்புகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சுன்னா நீ கோவிலுக்கு போய் கூட சொல்லு, தப்பு இல்லை. ஆனா பிள்ளையாரை நினைச்சுக்கிட்டு நீ மனதார சொல்லு. அந்த பிள்ளையார் கணபதி அத்தனை முகல் கொண்ட நபர் உன்னை பார்த்துப்பார் அப்படின்னு பெரியவா சொல்றா. அந்த சின்ன பையனும் பெரியவா சொன்ன ஒரு விஷயத்த நம்பிட்டு வீட்டுல இருந்து சொல்ல ஆரம்பிக்கான். ஒவ்வொரு நாளுமே வீட்டுல இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனுடைய கஷ்டங்கள் தீர்ந்தபடியாவே தெரியல. அவனுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிக்கு. ஆனா பெரியவா சொல்லிட்டாவே செஞ்சுதான் ஆகணும்னு தினமும் சொல்லிக்கிட்டே வரான். அவனுடைய 1 மாதம் காலத்திற்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமா அவன் வீட்டுல பிரச்சனைகள் தீர்வதை அவன் பார்க்க ஆரம்பிக்கான். பெரியவா சொன்னா கண்டிப்பா சரியாதான் இருக்கும்னு அந்த சிறு பையனுக்கு அப்பவுமே புரிஞ்சிருச்சு. அவன் தினமும் சொல்ல ஆரம்பிச்சான். அவனுடைய வாழ்க்கை மொத்தமும் மாறிடுச்சு. அவங்க குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு நீங்கி செல்வமானது சேர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை நிம்மதியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அவங்களுடைய தலையெழுத்து மாறுவதை கண்டிப்பா பார்க்க முடியுது. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க படக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கும் பிள்ளையாரை நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. இந்த ஒரு மந்திரம் நீங்கள் இதற்கு முன்பு கேள்விப்பட்டுதான் இருப்பீங்க. ஆனா இதை நீங்கள் தினமும் சொல்லியிருக்கவே மாட்டீங்க. ஆனா இதை மட்டும் நீங்கள் தினமும் சொல்லி வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் ரொம்ப எளிமையான தீர்வு கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயம், இதை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் என்றால் கண்டிப்பான முறையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், சுத்தபத்தமாக இருக்கணும். அசைவ உணவு சாப்பிட்டு கூடாது. குளித்து முடித்ததுக்கு அப்புறம் இதை நீங்கள் கூறுங்கள். அந்த மந்திரம் இதுதான். ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. இதை சொல்லுங்க. உங்களுக்கு விருப்பம் எவ்வளவு நேரம் சொல்லணும்னு விருப்பம் இருக்கோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில எப்பவும் நிம்மதியையும் நீங்கள் நினைச்சபடியான விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.